இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா தமிழ் சினிமாவோட ஹீரோயின் கேரக்டர்ஸ். ஐ லைக் ஹீரோயின்ஸ். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோயின்ஸோட கேரக்டர்ஸ்ல வந்து நம்ம ரேங்க் பண்ண போறோம். ஓகேவா, இந்த கேரக்டர் சூப்பர் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பிரகாசமாக்க போறோம். நல்லா இல்லைன்னா தூக்கி கீழே போறோம். ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம 3 விதமா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மஜா கேரக்டரா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டாபிக் பேர் மஜா. மஜா படம் செம்மையா இருந்துச்சு. செகண்ட் வந்து ஓகே 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 ஓகேனா நல்லாவும் இருக்கு நல்லாவும் இல்லை அப்படின்ற மாதிரி. தேர்ட் ஒன் வந்து டம்மி பாபா. அந்த மாதிரி இது கேரக்டர் வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு யார் இருக்காங்கன்னா நித்யா ஃப்ரம் நீதான் என் ஃப்ரெண்ட் வசந்தம். எனக்கு அந்த கேரக்டர் ரொம்பவே பிடிக்குங்க. நிறைய பசங்க வந்து இந்த அழகிய சொன்னது தங்க மகனா தனுஷ் அந்த படத்துல வர சமந்தா தான் பிடிக்கும், தெரியல வர சமந்தா தான் பிடிக்கும் அப்படின்வாங்க. ஆனால் எனக்கு நித்யா தான் பிடிக்கும். ஸோ எனக்கு அந்த படமுமே பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னியாக இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் அவங்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் அவங்க வர்றது நான் அப்படியே என்ன சொல்கிறது இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். மஜா படம் செம்மையா இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெமோ காவியா. இது வந்து நான் ரொம்ப பார்ஷியலாக கொடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த கேரக்டர் நல்லா ஏமாத்தலாம். இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இதை நான் வந்து டம்மி பாபாவில் கொடுப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறீங்க. பட் ஆனால் எனக்கு ரெமோ காவியா பிடிக்கும். ஸோ அவங்க மஜாக்கு போகிறாங்க. சாரி, இது என் வீடியோ, நான் என் இஷ்டத்துக்கு தான் கொடுப்பேன். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்துக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். கோச்சுக்காதீங்க, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மஜா படம் செம்மையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து டியூட் குரல் வந்து குரல் வந்தாலே மானம் கெட்டவனே அப்படின்ற டைலாக் தான் எனக்கு வரும். குரல் வந்து இருக்கு, நான் இந்த ஸ்லாங்ல சொல்றேன், மானம் கெட்டவனே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. பட் ஆனால் இந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலி டியூட்ல வந்து இன்னும் ஒரு நல்ல விஷயம்னா ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் நிறைய ஸ்க்ரீனில் சேமாகவே ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்டாக தமிழ் சினிமாவில் ஹீரோஸ் தான் மெயினாக இருப்பாங்க. இதில் சேமாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த கேரக்டர் பிடிக்காதுங்க எனக்கு. என்னங்க அது, அவன் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சோத்தை தான் தின்றியான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அது நம்மளுக்கு புரியுமா, சோறுதான் திங்கிறியா இல்லை பியல் திங்கிறா, இத்தனை நாள் எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணதெல்லாம் புரியாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால எனக்கு குரல் பிடிக்காது. அதுக்கு இது கீழேயும் போட முடியாது. ஸோ இல்லை கீழே போட்டுடலாம் டம்மி பாபா. நெக்ஸ்ட் வந்து ஹாசினி. ஆக்சுவலி ஹாசினின்ற பேருக்கே அழகு சேர்த்தவங்க ஜெனிலியா. ஸோ இந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு லூசு பொண்ணு ஹிட் ஆகிட்டு இந்த பொண்ணு கேரக்டர் லூசு பொண்ணு ஹிட் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய லூசு பொண்ணு கேரக்டர்ஸ் வர ஆரம்பிச்சிது தமிழில். ஸோ இந்த ஹாசினி கேரக்டர் வந்து இதை நம்மளால ஒஸ்ட்டுலாம் சொல்ல முடியாதுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மஜா தான், மஜா படம் செம்மையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து யாருன்னா, ஓ மை குட்னஸ், ஸ்ரீவல்லி. புஷ்பா ஸ்ரீவல்லியை வந்து யாருக்காவது பிடிக்குமா எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏன் புஷ்பா பிடிக்குதுன்னே எனக்கு தெரியல. ஸ்ரீவல்லி வந்து இதை பற்றி பேசவே வேணாம். 2 பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீவல்லி கேரக்டர் ஒன்றும் அவ்வளோலாம் நல்லா இருக்காது. ஸோ டம்மி பாபா. தேர்ட் இந்த கேரக்டர் வந்து மலர் டீச்சர். ஆக்சுவலி காலேஜ் போகிற பசங்க எல்லாரும் மலர் டீச்சர் மாதிரி ஒரு டீச்சரை எதிர்பார்ப்பீங்க கன்ஃபார்ம். மலர் சாய் பல்லவி இது வந்து நான் பேச வேணாம். மஜா தான், மஜா. நெக்ஸ்ட் மஜா படம் செம்மையா இருந்துச்சு. நித்யா மேனன் தலைவியில வந்து பேரரசியா அந்த கேரக்டர். அந்த பேர்னாலே எனக்கு அந்த கேரக்டர் பிடிக்கும். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு, பேரரசி அப்படின்ட்டு. ஸோ அதனால அவங்க நல்லா நடிச்சிருப்பாங்க. கேரக்டர் ரொம்ப நொயின்னு இருக்குங்க. டம்மி பாபா. நெக்ஸ்ட் வந்து காதம்பரி. எனக்கு நயன்தாரா நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப அழகா பார்த்தது காதம்பரி அப்படின்ற படம். நான் ரொம்ப குட்டி பையனா, ஸோ ஓ மை காட் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஸோ ஐ லைக் காதம்பரி. ஸோ மஜா படம் செம்மையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்காக இருக்கிறது வந்து ஜானு, 96 ஜானு. எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். இதை பற்றி நான் பேசவே வேணாம், தூக்கி மஜால போட்டுடலாம். மஜா படம் செம்மையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இது இந்திராணி, தக்லீஃப் இந்திராணி. இந்த கேரக்டர் யாருக்காவது பிடிக்குமா? யாருக்குமே பிடிக்காது. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அந்த பாட்டு.
முத்தம அந்த பாட்டு வரும்போதே நான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நல்லா இல்லை. டம்மி பாபா. டம்மி பாபா. நெக்ஸ்ட்டு வந்து இது அங்கே இருக்க நீ ஃப்ரம் டான். டம்மி பாபா இதை பற்றிலாம் பேசவே கூடாதுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு தேட்டரில் ஃபஸ்ட்டுனா அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டோடு போய் தேட்டரில் பார்த்தது டான் தான். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இப்போயும் பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. ஸோ டம்மி பாபா. டம்மி பாபா. ரோமியோ ஜூலியட். இந்த கேரக்டர் பேர் என்னது? சுப்புலட்சுமியா? இந்த கேரக்டர் வந்து எனக்கு பிடிக்கும், நல்லாவே இருக்கும். ஓகே சூப்பர். ஓகே LIK தீமா. ஐ லைக் என்னது அந்த பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் கேரக்டர்லாம் எனக்கு இந்த கேரக்டர் அவ்வளோ பிடிக்காது. தீமா எனக்கு அந்த பேர் பிடிக்கும், பட் ஆனால் இந்த கேரக்டர் பிடிக்காது. ஸோ டம்மி பாபா. நெக்ஸ்ட்டு வந்து புலி பவளமல்லி. இது வந்து இதுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம எடிட்டர் தம்பிக்கு பவளமல்லி பிடிக்கும். ஓகேவா? பவளமல்லி பிடிக்கிறது தப்பு இல்லை. அவன் வந்து புலி படத்தோட ஃபேன். புலி படத்தில் இருந்தாலும் தான் எனக்கு ஸ்ருதிஹாசன் பிடிக்கும். ஸ்ருதிஹாசன் ஃபேன். எவனாவது இப்படி சொல்லுவானா? டேய் ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட டேய் ஒன்னாலடா போடா, அப்படி போடா. ஸ்ருதிஹாசனாலே 3 சொல்லுவான். இல்லை மிஞ்சி போனால் ஏழாம் அறிவு சொல்லுவான். எவ்வளவோ ஸ்ருதிஹாசன் நல்ல படம்லாம் இருக்குது. இந்த அஜித் சார் அந்த படத்தை தவிர மற்ற எல்லாமே ஸ்ருதிஹாசன் வந்து கொஞ்சம் நல்ல கேரக்டர்லாம் இருக்குது. பட் ஆனால் பவளமல்லி கேரக்டர் யாருக்காவது பிடிக்குமா? அவனுக்கு பிடிக்குது. ஆனால் இந்த கேரக்டர் பக்கா டம்மி பாபா. நீ என்ன வேணாலும் சொல்லு, இது டம்மி தான். நெக்ஸ்ட்டு தேவசேனா. இதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது, நம்ம தூக்கி மேலே போட்டுடலாம். ஓகேவா? ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர் ஒரு மாதிரி வீர மங்கையாக இருப்பாங்க. ஸோ மஜா தான். மஜா படம் செம்மையா இருந்துச்சு. நம்ம ஃபேவரட் லதா பாண்டிக்கு வந்து இப்போ வரைக்குமே கிராமம் வில்லேஜ் சைடில் நான் வந்து என்னோட வில்லேஜ் போயிருந்தேன் ரீசெண்டாக. என்னோட கசின்ஸ் கிட்டலாம் நான் வந்து கேட்பேன் என்னோட ஃபேவரட் ஹீரோயின்ஸ் பற்றி சொல்லுங்கும் போது ரஜினி முருகன் அந்த கேரக்டர் பேர் என்னது? கார்த்திகா தேவி. இந்த வருத்தப்படாத வாடி சொன்ன லதா பாண்டி. ஒன்றுமே அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஐ லைக் தட். இவங்களை வந்து நான் ஓகே போட்டேன்னா என்னை செருப்பால் பின்னாடி இருக்கவங்க அடிப்பான். ஸோ அதனால் நான் வந்து அவங்கள மஜால போட்டேன். மஜா படம் செம்மையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பொன்னியின் செல்வன் நந்தினி. நான் புக்கில் ஃபேனு, படத்தில் ஃபேனு, ஐஸ்வர்யா ராய் ஃபேனு. ஸோ கண்டிப்பாக மஜா படம் செம்மையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வட சென்னை பத்மா லவ்ஸ் மீ மாமான்றதுலேயே நான் ஃபேன் ஆகிட்டேன். பட் பத்மா லவ்ஸ் மீமா எனக்கு அந்த கேரக்டர் பிடிக்குமா அப்படின்ட்டு நான் கொஞ்சம் யோசிக்கும் போது பின்னாடி இருந்து தம்பி ரொம்ப முறைப்பதால் நான் இதை தூக்கி மஜாவில் போட வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டுள்ளேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அவனுக்கு பத்மா பிடிக்கும். மஜா படம் செம்மையா இருந்துச்சு. லாஸ்ட் ஒன் இப்படி இருக்கும் நான் நினைக்கல. இது வந்து என்னதுன்னா நம்மளோட ஃபேவரட் தான். இது சித்ரா தேவி. அழகு ராஜா. நான் சின்ன வயசுல வந்து நானும் எங்கள் அத்தை ஃபேமிலியாக உட்காந்து பார்ப்போம் அந்த படத்தை. பட் இப்போ பார்க்கும்போது கிரிஞ்சாக இருக்குது. இப்போ அந்த கேரக்டரும் பயங்கரமான கிரிஞ்சு தான். ஒரு பக்கா லூஸ் போன கேரக்டர். ஸோ சொல்லவே தேவையில்ல. டம்மி பாபா. ஸோ இது வரைக்கும் வீடியோ எப்படி போச்சு தெரியல. என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் போகணும் நல்லா கொடுக்குறேன். அண்டு நான் மோஸ்ட்லி நிறைய கேரக்டர்ஸ்லாம் யோசித்தேன். மௌனராகம், ரேவதி, அப்புறம் 3ஆம் பிறை ஸ்ரீதேவி, அந்த மாதிரி நல்ல ஒரு வேலையான கேரக்டர்லாம் யோசித்தேன். ஆனால் எடிட்டர் தம்பிக்கு அவங்கெல்லாம் தெரியாது. இதுவே நான் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக கொஞ்சம் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எடுத்திருக்கேன். இதுலேயே அவனுக்கு எவ்வளோ தெரியலன்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட் டைம் இது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அவங்க கேரக்டர்ஸ்லாம் போட்டு பார்ட் 2 போடலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.